இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வரவங்க கிட்ட ரெண்டு விஷயம் காமனாக இருக்கும். அதாவது நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட், என்கிட்ட ஒரு இனோவேட்டிவான ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது, இதை வச்சு என்னால் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படின்னு. ஸோ இப்படி இந்த ரெண்டு விஷயத்த காமனாக வச்சுட்டு வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுக்குறீங்க? 20% இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா இது எனக்கு 10x ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்றதை அவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்போ அது ஒரு மணி மேக்கிங் மாடலாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வி வில் ஹெல்ப். 22 to அந்த 30 அந்த ஏஜில் வரக்கூடிய இளைஞர்கள் வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வராங்க, அண்ட் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் அவங்களோட இனோவேஷன்ஸ் அவங்களோட ஐடியாஸ்லாம் கேட்டுட்டு நீங்கள் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை எலிவேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு? யூனிகார்ன் கம்பெனியாக வர முடியும் அப்படின்னு நிறையா பேர் வந்து யங் பிளட்ஸ் பயங்கரமாக வராங்க. பட் தென் வாட் தே அவங்களுக்கு என்னென்னா தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஐ நோ எவ்ரி திங் சிண்ட்ரோம். இது வந்து மார்ச் 19th and 20th 2022 நடக்குது. இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு ஒரு பக்கம் வந்து பிராண்ட்ஸ் விச் ஆர் ரெடி டு ஃப்ரான்ச்சைஸ். இந்த பிராண்ட்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது பலதரப்பட்ட வெர்டிகல்ஸ்லேருந்து பிராண்ட்ஸ் வராங்க. தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் விச் இஸ் தேர் இன் தி மார்க்கெட். ஸோ டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் அவங்களோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸிபிட் பண்ண போகிறாங்க. யூ நீட் டு கீப் ரீவிசிட்டிங் யுவர் பிஸ்னஸ் பிளான் அக்கார்டிங் டு சேஞ்சஸ். யூ நீட் டு என்ஷூர் த லாட் மெனி பிராண்ட்ஸ் 75% மார்க்கெட் ஷேரில் இருந்திருக்காங்க. பட் தென் நவ் they are nowhere. Okay, like how Nokia, Kodak, Blockbuster, நிறையா பிராண்ட்ஸ் மாதிரி சொல்லலாம். See for instance, Behindwoods by itself. எதுக்கு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும், நானே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாமே அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இப்போ ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது பெட்டரா இல்லை சொந்தமாக நானே ஒரு பிரான்ச் ஆரம்பித்து அதில் கல்லால் உட்கார்றது பெட்டரா? ரெண்டுத்துக்குமே there are elements of risk. There is a positive side and the negative side also on both the platforms. பட் ஃப்ரான்ச்சைசிங்கில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸை ரன் பண்ணுறது எப்படி? யூ ஹேவ் அ பேஷன் அண்ட் தட் பேஷன் சால்வ்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் சம் ஒன். அண்ட் தென் அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பேருக்கு மட்டும் இருக்கக்கூடாது, பெரும்பாலான மக்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கணும். அந்த ப்ராப்ளமுக்கு கஸ்டமர் பே பண்ண ரெடியாக இருக்கும். பிஹைண்ட் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நம்னீத். இது உங்களோட எதிர்நீச்சல். இன்னைக்கு நம்மளோட எதிர்நீச்சலில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா thebusinessindia.com அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்திலேருந்து மிஸ்டர் நிர்மல் மற்றும் வினோத்குமார் இருக்காங்க. அவங்களோட தான் இப்போ வந்து பேச போகிறோம். நிறைய இளைஞர்கள் வந்து ஆண்டர்பிரினர்ஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட அவங்களோட ஆண்டர்பிரினர் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் எங்கே போய் அப்ரோச் பண்ணணும், யாரை போய் அப்ரோச் பண்ணால் இந்த பிஸ்னஸை ப்ராப்பராக பண்ண முடியும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ்க்கான க்ரோத் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது தெரியாமலே நிறைய பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியரில் போய் முடியுது. ஸோ த பிஸ்னஸ் india.com அப்படின்றவங்க தரப்புலேருந்து க்ரோத் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸை மென்மேலும் அதிகமாக ரொம்ப அழகாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான க்ரோத் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத அவங்களோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு வந்து இளைய சமுதாயத்தோட பார்வை வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்ற ஒரு அந்த தொழில் முனைவோர், ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்ற ஒரு டேகின் பக்கம் திரும்பி இருக்கு. நிறைய பேர் வந்து காலேஜ் முடிக்கிறாங்க, முடிச்ச உடனே ஆண்டர்பிரனர்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. பட் ஆனால் நிறைய சூழல்கள் வந்து அவங்கள தடுக்குது. இப்போ ஒரு பிஸ்னஸ்குள்ளே வரணும் அப்படின்னா பொதுவாக இளைஞர்கள்னு இல்லாமல் எல்லாரையுமே எது தடுக்குது, எது அவங்கள வந்து ஒரு ஸ்டாப்பிங் ஃபேக்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர்த்துக்கு பிஸ்னஸ் பண்ணணும், ஆனால் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து அவங்கள ஹோல்ட் பேக் பண்ணுது. ஓகே, கப்புள் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. ஒரு ரீசன் நம்ம சொல்ல முடியாது. ஒன்று, மோஸ்ட் ஆஃப் அஸ் ஃபார் தட் மேட்டர் நம்மளை வந்து ஒரு எம்ப்ளாயீஸ் தான் வளர்த்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் அஸ் ஃபார் தட் மேட்டர். ஓகே, இப்போ ஏற்கனவே வந்து செகண்ட் ஜென்ரேஷன் அவங்க அப்பா அம்மாலாம் பிஸ்னஸில் இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸில் வந்து ஈஸி. பிஸ்னஸ் ரொம்ப நிறையா பேர் வெளிலேருந்து பார்க்கும்போது பிஸ்னஸில் ரிஸ்க் நிறையா இருக்குது, பிஸ்னஸில் வந்து ஒரு ஸ்டடி இன்கம் இருக்காது, நிறைய பேர் நல்லா பண்ணாலுமே இந்த 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 தாட் வந்து எம்ப்ளாயீஸ் தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஒரு டவுட், பயம் இருக்கும். It is not they don't have an idea, or it is not that they don't have sufficient capital, or it is not that they don't have experience that stops people from doing business. It is fear. Okay, நாங்கள் சொல்லுவோம், it is fear that kills more dreams than actual failure. Okay, நிறையா பிஸ்னஸ் ட்ரீம்ஸை வந்து நம்ம பிஸ்னஸ் லான்ச் பண்ணி அதை வந்து நாளைக்கு எந்த பெரிய கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம். இப்போ யூடியூப்ன்றது ஃபஸ்ட்டே யூடியூபாக இல்லை. ஓகே, அது ஒரு டியூனின் ஹுக்கப்னு வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் இருந்தது. இன்ஸ்டாகிராம் வந்து பர்பன் ஒரு கம்பெனியாக இருந்தது. ட்விட்டர் வந்து ஓடியோவாக இருந்தது. ஸ்டார்பக்ஸ் ஃபஸ்ட்டே வந்து ஒரு பெரிய காஃபி செயினாக வரல, ஒரு காஃபி பீன் விற்கிற கம்பெனியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வரும்போது நம்ம நிறைய அசம்ஷன்ஸில் வருவோம் பிஸ்னஸ்குள்ளே. பட் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஆக்சுவல் ரியாலிட்டி தெரியும். அதுலேருந்து நம்ம லேர்னிங் கர்வில் நம்ம நிறையா விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணி தான் எல்லாருமே பிஸ்னஸை சக்சீட் பண்ணியிருக்கோம்.
ஸோ பட் தென் இந்த டவுட், செல்ஃப் டவுட், நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற அந்த டவுட்டு தான் கில்ஸ் மோர் ட்ரீம்ஸ். ஸோ இந்த 9 to 5 மைண்ட் செட், அதாவது வந்து இந்த எம்ப்ளாயீஸ் மைண்ட் செட், ஒரு எம்ப்ளாயராக இல்லாமல் எம்ப்ளாயியாக இருக்கிற அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து ஒரு சேஃப் ஜோனில் இருக்கணும். எப்போதுமே வந்து நம்ம 9 to 5 போகிறோம், மாதம் ஆனால் சம்பளம் வந்துடும், இதை வச்சு ரொட்டீனை புஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரு ஆகணும், ஒரு ஆண்டர்பிரனராக மாறணும் அப்படின்றப்போ அந்த சேலஞ்சஸ்லாம் தாண்டி என்ன மோட்டிவேஷன் வேணும்னு நினைக்கிறீங்க? அண்ட் அந்த அந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கரை தாண்டறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க? The first important thing என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் இஸ் அ ஃபேக்டர் விச் வி ஆல் டாக் அபவுட். ரிஸ்க் இஸ் ஆக்சுவலி நாங்கள் சொல்லுவோம் வந்து ரிஸ்க் இஸ் தி ப்ரைஸ் விச் யூ பே ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வந்து ரிஸ்க் எடுக்காமல் நம்மளால் வந்து பிஸ்னஸ்குள்ளே நுழைய முடியாது. அதே மாதிரி நீங்கள் இந்த மொமெண்ட் when you think about ரிஸ்க்குன்ற வார்த்தையை நீங்கள், அதாவது பிஸ்னஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் யோசிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாலே ரிஸ்க்குன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கடந்து வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வந்து தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விச் யூ டேக் டுவர்ட்ஸ் பிஸ்னஸ். த ஃபர்ஸ்ட் ஹர்டல் இஸ் ரிஸ்க். அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம தாண்டி வந்துட்டோம். ஸோ ரிஸ்க்கை தாண்டி வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அடுத்த ஹர்டல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணணும்னு எல்லாருக்குமே இன்டென்ஷன் இருக்கும். ஆனால் வந்து என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் பிஸ்னஸில் போடணும். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ ஹர்டல் டு கெட் ஓவர். அந்த ஹர்டலை நம்ம எப்படி தாண்டுறது, இன்வெஸ்ட்மெண்ட் நான் எவ்வளோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ்க்கு. எந்த ஒரு புதுசாக நம்ம வந்து ஒரு சேலரி கிளாஸில் இருக்கிறோம், இல்லை ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு புது பிஸ்னஸ்குள்ளே வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே வந்து வி ஆல் ஒர்க் ஃபார் தி ஃபேமிலி செக்யூரிட்டி. அண்ட் இது நம்ம வந்து டிப்பிக்கல் மிடில் கிளாஸோட மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட்டு கம்ஸ் இன் டு ஃபேமிலி செக்யூரிட்டி. ஸோ அதுக்கு தேவையான ரிசோர்ஸ், அதுக்கு தேவையான ஃபினான்சஸை எடுத்து வச்சுட்டு தான் நம்மளால் வந்து பிஸ்னஸ்குள்ளேயே வர முடியும். ஸோ ஃபினான்ஷியல் ஹர்டலில் ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 months 1 year உங்கள் பிஸ்னஸ் எப்போ உங்களுக்கு ஈல்டை கொடுக்கும் அப்படின்றத நம்ம கணிக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த ஈல்டை என்றைக்கு கொடுக்குதோ அது வரைக்குமாவது நம்மளால் வந்து அந்த ஃபினான்சஸை நம்ம மீட் பண்ணி ஆகணும். நம்மளோட ரொட்டீன் ஃபினான்ஷியல் நீட்ஸை நம்ம மீட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஃபினான்ஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ப்ளாக் பண்ணி வைக்கணும். இது வந்து செகண்ட் ஹர்டில் டு கெட் ஓவர். த தேர்ட் ஹர்டில் இஸ் டு, முக்கியமாக நிறைய பேர் வந்து பிஸ்னஸ்குள்ளே வந்துடுவாங்க, வந்ததுக்கப்புறம் தோக்கிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் அசஸ்மெண்ட் இருக்காது, ப்ராப்பரான மார்க்கெட் நாலேஜ் இருக்காது. அதாவது நாங்கள் ஒன்று சொல்லுவோம், அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து உங்களோட பேஷன் எதுவோ, உங்கள் பேஷன் எதுவோ அதுதான் பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகும். உங்கள் பேஷன் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து அந்த பேஷனுக்கு உண்டான ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த உங்கள் பேஷன் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, கரண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்கள் கொடுக்கணும். உங்கள் பிஸ்னஸ் ஷுட் பி ஆல்வேஸ் அ சொல்யூஷன் டுவர்ட்ஸ் அ ப்ராடக்ட் ஆர் அ சர்வீஸ். ஸோ அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளமுக்கு உண்டான சொல்யூஷன்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் சொல்யூஷன் கொடுக்க போகிறீங்க, அந்த சொல்யூஷனுக்கு மக்கள் வில் பி ரெடி டு பேயா, அதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்களா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். இதை பிஸ்னஸாக நான் கன்வெர்ட் பண்ணேன்னா மார்க்கெட் பொட்டன்ஷியல் என்ன, இதெல்லாம் நான் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி இதோட ஈல்டு தான் எனக்கு ப்ராஃபிட்டாக வரும். ஸோ இந்த ஹர்டில்ஸ் எல்லாமே நம்ம தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே வந்து பிஸ்னஸ் இஸ் டேக்கன் கேர். இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வரவங்க கிட்ட 2 விஷயம் காமனாக இருக்கும். ஒன்று வந்து மைண்ட் செட், அதாவது நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். இன்னொன்று வந்து என்கிட்ட ஐடியா இருக்குது சார், என்கிட்ட ஒரு இன்னோவேட்டிவான ஒரு கான்செப்ட் இருக்குது, இதை வச்சு என்னால் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படின்னு. ஸோ இப்படி இந்த 2 விஷயத்த காமனாக வச்சுட்டு வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுக்குறீங்க? ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம கம்பெனி அப்ரோச் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு வருவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தேம் ஏற்கனவே வேற ஒரு கண்ட்ரியில் ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்க, இல்லைனா நம்ம கண்ட்ரிலேயே நிறைய பேர் அதுக்கான பேட்டன்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கும். பட் தென் புதுசாக வரவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி ஐடியா ஃபார் தட் மேட்டர் ஏற்கனவே ஒருத்தங்க இதை மாதிரி பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க வேறு பார்க்கில். ஃபார் சம் ரீசன் அது வந்து இட் வுட் ஹவ் நாட் லைவாக வந்திருக்காது. ஓகே, we will first ascertain the potential for that idea. Okay, we'll first see if that idea is commercially viable. Okay, ஐடியான்றது பேப்பரில் lot many things will have, but then அதை ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்டாக அவங்கள பண்ண சொல்லிட்டு அந்த மினிமம் வயபிள் ப்ராடக்ட்டுக்கு சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸ் பே பண்ண ரெடியாக இருப்பாங்களா, அது ஒரு பெரிய மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா பிஸ்னஸில் வந்து 2 எலிமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து it is like you need to add value to your customer or you need to solve problem of a customer. That is one element at a profit. Okay, but நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்டை மட்டுமே தேடி போகிறாங்க. அப்போ வந்து you will not be able to make money. Okay, you need to ensure that you need to be obsessive with your customers. Okay, customers delightment தான்
உங்களோட பிரைமரி இதுவாக இருக்கும். ஸோ அது கஸ்டமர்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஒரு MVP ப்ராடக்ட் இருக்குது, ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட் இருக்குது. அண்ட் தென் வி வில் வேலிடேட் தட் வாட் எவர் பிஸ்னஸ் பிளான் தட் ஹீ இஸ் காட். If he's not having a business plan, we'll help him to do a proper business plan. And then there are a lot of accelerators and incubators in the society. So we will we'll approach on his behalf, and then we will try to support him on the product வந்து ஐடியாவை ஒரு கமர்ஷியல் வைபிள் பிஸ்னஸ் மாடலாக. ஓகே, இட் இஸ் லைக் ஐடியான்றது ஒன்று, how you are going to create value, how you are going to capture value, and how you are going to deliver value. So இது business மாடலாக கன்வெர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். பிஸ்னஸ் மாடல்ன்றது how your idea intends to make money. Okay, very simple. Okay, ஐடியான்றது எல்லாத்துக்குமே இருக்கும். பட் தென் how as an ஒரு இன்வெஸ்டர் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா they will look at ROI. நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்ட் ஒரு 10 crore ஒரு 20 crores இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா இது எனக்கு 10x ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்றதை அவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்போ அது ஒரு மணி மேக்கிங் மாடலாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு we will help, and then we will also put him to some accelerators and incubators. உங்ககிட்ட வரக்கூடிய இளைஞர்கள், அதாவது குறிப்பாக அந்த 22 to அந்த 30 அந்த ஏஜில் வரக்கூடிய இளைஞர்கள் வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வராங்க, அண்ட் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் அவங்களோட இனோவேஷன்ஸ் அவங்களோட ஐடியாஸ்லாம் கேட்டுட்டு நீங்கள் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை எலிவேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க? நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், ஓகே, லைக் the new millennials, okay, அவங்க வந்து they have fresh blood இல்லையா? So they will have lot many technology. See, what was right 5 years back is not working out now. In fact, what was good 2 years back before COVID, the old business models have crumbled down, and lot of innovative models have come up இப்போ. ஓகே, பட் தென் இந்த ஃபேஸில் இருக்கவங்க வந்து they will have lot many ideas, நிறைய நல்ல ஐடியாஸ்லாம் இருக்கும். இன்னோவேஷன்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸில் இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி ஸ்டாண்ட்ஸ் இன் த 58th லெவல். ஓகே, இன்னோவேஷன் வந்து நம்ம ஊரில் பெருசாக இல்லை. லைக் வி ஆர் மோர் ஆஃப் இன்ஸ்பைரிங். லைக் அங்கே வந்து அமேசான், இங்கே ஃப்ளிப்கார்ட், அங்கே வந்து ஊபர், இங்கே ஓலா, அங்கே ஏர்பிஎன்பி, யூஎஸ்ல ஏர்பிஎன்பி, இங்கே ஓயோ. வி ஆர் ட்ரைங் டு இன்ஸ்பயர் ஃப்ரம் வாட் எவர் இஸ் ஒர்க்ட் அவுட் இன் டெவலப்ட் economies, and then we are trying to put it to our market, which is good. As a business model, still all them are doing great business. It has become a $1 million companies. Okay, இப்போ இவங்களுக்கு வந்து lot many they will be scouting for lot many opportunities. ஓகே, இவங்க வந்து பார்க்கும்போது இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பட் அங்கே வந்து டெவலப்ட் நேஷனில் அதுக்கான சொல்யூஷன் ஏற்கனவே இருக்குது. இதே இந்த மார்க்கெட்டில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்ம வந்து ஒரு பெரிய யூனிகார்ன் கம்பெனியாக வர முடியும் அப்படின்னு நிறையா பேர் வந்து யங் பிளட்ஸ் பயங்கரமாக வராங்க. பட் தென் அவங்களுக்கு என்னன்னா தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஐ நோ எவ்ரி திங் சிண்ட்ரோம். ஓகே, வி சே இட் அஸ் IKE சிண்ட்ரோம். ஓகே, என்னன்னா தே திங்க் தட் சின்ஸ் ஓயோ ஆஃப் ரிதேஷ் அகர்வால் இஸ் காட் ஃபண்டிங், என்னோட ப்ராடக்ட் ஒரு ஐடியா இருக்குது, இதை நான் ஃபண்டிங் எடுத்துட முடியும். ஒவ்வொரு லைக் ஓலாவில் வந்து பாவிஷ் அகர்வால் ஃபண்டிங் கிடச்சிச்சு, எனக்கும் ஃபண்டிங் கிடச்சிரும். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் தட் தேர் டூ ஆப்டிமிஸ்டிக் ஆன் தி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அது ஃபண்டிங்காக எடுத்துடலான்னு they are slightly optimistic on that level itself. What I would suggest is they need to do more research on whatever they are doing. Okay, research is to ensure that நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, அந்த நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ நிறைய பேர் அதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ரிசர்ச் இஸ் டு என்ஷூர் தட் வாட் எவ்ரி ஒன் ஹஸ் சீன், பட் தென் வாட் நோ ஒன் ஹஸ் கம் அப். ஒரு எல்லாருமே பார்த்துருக்காங்க, ஆனால் ஒரு புது ஐடியா யாருக்குமே தோணியிருக்காரு. அந்த ஐடியாவை அவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த பிஸ்னஸ் மாடலாக ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் பிளான் வச்சு அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக கன்வெர்ட் பண்ணாங்கன்னா ஐ திங்க் தட் வில் ஒர்க் அவுட். ஓகே, ஃப்ரம் பேஜ் டு பிஸ்னஸ், அதாவது நான் பேப்பரில் இதை எடுத்துகிட்டு வந்தேன், இது பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? அண்ட் இஃப் யூ கேன் எக்ஸ்பிளைன் அஸ் வித் கேஸ் ஸ்டடி, ஒருத்தங்க இப்படி வந்தாங்க அண்ட் இன்னைக்கு வந்து அவங்களோட பிஸ்னஸ் இப்படி இருக்குன்னு ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி டாக் அபவுட் தேசிய ரோட்டி கப்டா மக்கான். ஓகே, ஸோ இட் இஸ் ஃபுட் அண்ட் பிவரேஜ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோஸ் ஆஃப் டிஸ்டர்ப்ட் தி மார்க்கெட். ஒரு 10 வருஷம் முன்னாடி ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி எப்படி இருந்ததோ இப்போ இருக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து லாட் மெனி பீப்புள் ஆர் கம்மிங் அப் வித் கான்செப்ட். ஓகே, ப்ராப்ளி ஒரு ஹங்கேரியன் ஃபுட் இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் நம்ம ஊரில் கிடைக்காது, பட் தென் வெளியில் வந்து ஒரு குளோபல் ஸ்ட்ரீட் ஃபுட் பண்ணலாம். வி ஹவ் ஆக்சுவலி டெல்ட் வித் லாட் ஆஃப் கம்பெனிஸ் லைக் தட். ஓகே, இன்டர்நேஷ்னலாக ஒரு ப்ராடக்ட் இருக்கும், இந்தியாவில் அந்த ப்ராடக்ட் இருக்காது. பட் இந்தியன் டேஸ்ட் பட்ஸுக்கு அந்த டேஸ்ட் பட்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரி சில ரீஜனலைஸ் பண்ணும். சி ஃபார் எக்ஸாம்பிள் KFC இந்தியாவில் வந்த போது தே செட் so வெஜ் so குட். KFC being a fried chicken company, they were promoting in lot many areas so veg so good, because McDonald's for that matter, ஜப்பானில் போகும்போது they had make sushi, இந்தியாவில் வரும்போது they had make aloo tikkis. ஏன்னா வந்து இட் இஸ்
எனி பிராண்ட் ஃபார் தட் மேட்டர் இப்போ வந்து தோ வி ஆர் இன் அ குளோபலைஸ்ட் ஏரா யூ நீட் டு ரீஜனலைஸ் டு சூட் தி லோக்கல் டேஸ்ட் பட்ஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து அது மாதிரி நிறையா ஐடியாஸை வந்து லோக்கலாக நம்ம போய் வி நீட் டு பி லோக்கலி ரெலவெண்ட். ஓகே, ஸோ அப்போ லோக்கலாக ரெலவெண்ட்டாக இருக்கிறதுக்காக வி ஹாவ் F&B கன்சல்டன்ட்ஸ் ஆல்சோ இன் ஆர் கம்பெனி. ஓகே, அவங்க வந்து அவங்க பிராண்டை எப்படி பொசிஷன் பண்ணிக்கணும், என்ன ப்ரைஸ் பாயிண்ட்டில் அவங்க வந்து ப்ராடக்ட்டை செல் பண்ணணும், ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கணும், அண்ட் தென் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி, ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னவாக இருக்கணும், ஆன்லைன் ரெப்யூட்டேஷன் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹஸ் பிகம் தி கிரக்ஸ். அண்ட் தென் அவங்க பிராண்டை வந்து ஆன்லைனில் அவங்க எப்படி பொசிஷன் பண்ணணும், ஆஃப்லைனில் எப்படி பொசிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த மாதிரி லொக்கேஷனில் போட்டால் எந்த மாதிரி லொக்கேஷனில் அவங்க வந்து அவங்க அவுட்லெட்ஸை போட்டால் அவங்களுக்கு ROI சீக்கிரமாக எடுக்க முடியும். We have done all these service to lot many brands. It is not only growth. Okay? It is not only we help in starting. Okay, you have a proper idea. அது ஐடியேஷன் ஸ்டேஜ்லேருந்து as you rightly told அதை வந்து ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ் மாடலாக டெரைவ் பண்ணிவிட்டு and then we will also help them in growing that brands. So the strategy for growth expansion is what we do. So brands வந்துட்டு நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸோட க்ரோத் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து அந்த யூனிட்டோட முடிஞ்சிடாது. நார்மலாக நம்ம சொல்லுவோம் வந்து ஒரு ட்ரீ வந்து ஃப்ரூட் கொடுக்குற வரைக்கும் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி க்ரோன். அதே மாதிரி அந்த ஃப்ரூட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ வந்து ஒன்லி when it is branching out. ஸோ growth as in is like when you start branching out everywhere. ஸோ growth ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து when you branch out everywhere. ஸோ அந்த branching outக்கு நம்ம என்ன பண்ணணும்? So how do I grow? Should I grow? What are the ways which I take in growth? Should I start investing on multiple locations? Okay. ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு நான் பண்ணணுமா, இல்லை ஷுட் ஐ டேக் அ டெட் கேபிட்டல் அண்ட் இன்வெஸ்ட், ஆர் ஷுட் ஐ லுக் ஃபார் அன் இன்வெஸ்டர் டு இன்வெஸ்ட் அண்ட் தென் ஐ ஸ்டார்ட் எக்ஸ்பேண்டிங், ஆர் தி சேஃபஸ்ட் அண்ட் தி பெஸ்ட் மெத்தட் விச் இஸ் இன் ப்ராக்டிஸ் இஸ் தி ஃப்ரான்ச்சைசிங். ஓகே, ஸோ ஷுட் ஐ கோ ஃபார் தட்? ஓகே, you need to keep revisiting your business plan. இன்னைக்கு பிஸ்னஸ் பிளான் போட்டோன்னா அதுதான் it will work for next 10 years 20 years கிடையாது. according to changes you need to ensure the lot many brands 75% market share இருந்திருக்காங்க, but then now they are nowhere. Okay, like how Nokia, Kodak, lot many brands we can Blockbuster, நிறைய brands மாதிரி சொல்லலாம். See, for instance, Behindwoods by itself, now you are a YouTube வந்து you are a great platform. Okay, but then when Behindwoods started, it was not a YouTube channel, it was a website. But then now, since that after penetration of internet, all these things, once that when there is an ecosystem, you need to quickly change yourself so that you are locally relevant for all your target audience. Okay, so as long as you are able to produce quality content and you are also producing relevant content for your stakeholders, probably இன்னைக்கு YouTube இன்னும் ஒரு 10 years கழிச்சு would be innovating into something different, whatever is locally relevant. Definitely. So you need to keep revisiting your business plan. That is very important. நம்ம இன்னும் ஒரு வெப்சைட் கம்பெனியாவே இருந்த Behindwoods probably இந்த growth கிடைச்சது. Definitely. So இதோட ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ டாக்கிங் அபவுட் ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரி, இன்னைக்கு நம்ம வந்து த ரேபிட் growth in food and beverage industry is remarkable. அண்ட் நம்ம திரும்பி பார்க்கறதுக்குள்ள நமக்கு என்னெல்லாம் ஃபுட் நம்ம ஒரு குளோபல் குசினில் என்னெல்லாம் பார்க்குறோமோ எல்லாத்தையுமே வந்து இந்தியன் லெவலில் நம்ம தெரு பக்கத்துலேயே வந்துருச்சு. அது வரைக்கும் நம்ம அந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆரம்பிக்கும் போது, சார் நான் ஒரு பெரிய அவுட்லெட்டோட ஒரு பெரிய ரீட்டைல் இதோட அவுட்லெட் எடுத்து நான் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வருது. அப்படின்றப்போ எதுக்கு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும், நானே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாமே அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இப்போ ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது பெட்டரா, இல்லை சொந்தமாக நானே ஒரு பிரான்ச் ஆரம்பித்து அதில் கல்லால் உட்கார்றது பெட்டரா? சரி, ரெண்டுமே ஈக்குவலி பெட்டர் தான். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டிவிஜுவல். அப்போ நீங்கள் உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்றத பொறுத்து தான் வந்து நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கலாமா, இல்லை வந்து நீங்கள் வந்து நீங்களே ஒரு பிராண்டை நீங்கள் க்ரியேட் பண்ணலாமா. ரெண்டுத்துக்குமே தெர் ஆர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ரிஸ்க். there is a positive side and the negative side also on both the platforms. பட் ஃப்ரான்ச்சைசிங்கில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத பார்க்கும்போது, நாங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்றது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்றது வந்து ஏற்கனவே இந்த பிஸ்னஸை பண்ணி பார்த்துட்டாங்க ஒருத்தர். தே ஹவ் ட்ராவல் தட் ரோட். அந்த ரோட்ஸில் இருக்கிற பிட்ஸ் எங்கே குண்டு இருக்குது, எங்கே குழி இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சு ட்ராவல் பண்ணவங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அண்ட் தெர் இஸ் அ பிராண்ட் விச் யூ ஹேவ், விச் யூ ஆர் பையிங். ஒரு ரெப்புடேஷன் பிராண்ட் ஒன்று பை பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசிங் எடுக்கும் பொழுது எனக்கு தெர் இஸ் அன் எலிமெண்ட், தெர் இஸ் அ ரிஸ்க் மிட்டிகேஷன் விச் ஹேப்பன்ஸ். அதுவே ஸ்டார்ட் அப் எடுக்கும்போது நான் தான் அந்த பிராண்டை கிரியேட் பண்ணணும்.
நானே அந்த பிராண்டை க்ரியேட் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் என்ன தான் நான் வந்து பல வருஷம் நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஹோட்டலோட எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக இருக்கலாம். நானே ஒரு பிராண்ட் ஆஃப் இது பண்ணும்பொழுது நான் சக்ஸஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் நான் தோற்று போகிறேன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பிஸ்னஸ் விச் ஒரு ப்ரொஃபஷ்னலாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக எனக்கு தெரியாது. as they say the person who created the brothers who created McDonald's does not hold McDonald's. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்கலாம் இந்த பிஸ்னஸை பற்றி, ஆனால் பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சவங்களால தான் அதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஸ்டார்ட் அப் அட்வைசரி ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் யூ ஓன் த பிராண்ட். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து கடுமையாக 2 வருஷமோ 3 வருஷமோ உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஸ்டார்ட் அப் அட்வைசரியில் யூ ஹாவ் டு கீப் ரீஇன்வெஸ்டிங் யுவர் மணி. நீங்கள் சம்பாதிக்கிறத நீங்கள் என்ஜாய் பண்ணுறதை விட அதில் ரீஇன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரீஇன்வெஸ்ட் பண்ண தான் உங்கள் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ இப்போ அடுத்த கேள்வி வந்து இதோட அப்படியே ரிவர்ஸ். இப்போ நான் வந்து ஒரு பிராண்ட் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 4-5 இயர்ஸாக ஐ ஹாவ் அ பிராண்ட். ஸோ இதை நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ சென்னையில் ஒரு பிராண்ட் வச்சுருக்கேன்னா கோயம்புத்தூரில் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கறது பெட்டரா இல்லை அதே பிஸ்னஸை நானே ஓன் பண்ணுறது பெட்டரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ எது பெட்டர்னு நினைக்கிறீங்க சார்? ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் லாங் அஸ் நீங்கள் ஒரு 2 கடை போடலாம், 3 கடை போடலாம். பட் தென் நீங்கள் வந்து இப்போ சென்னையில் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் போடுறீங்க, அங்கே ஒரு மேனேஜரை வச்சு பார்க்குறீங்க பிஸ்னஸை. பட் தென் ஒரு மேனேஜர் ட்ரிவன் அவுட்லெட்டுக்கும் ஒரு ஆண்டர்ப்ரனர் ட்ரிவன் அவுட்லெட்டுக்கும் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேனேஜர் வந்து அவங்க சேலரிக்காக அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க. பட் தென் ஆண்டர்ப்ரனர் வந்து இஸ் காட் இன்கேஸ் அந்த அவுட்லெட்டில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் சரியில்லை, இல்லை ப்ராடக்ட்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கல, வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு வந்து there is a threat of loss on the capital itself. In case if they are doing great and then their profit also will go up. ஓகே, ஸோ எப்பயுமே ஒரு ஆண்டர்ப்ரனர் ட்ரிவன் பிஸ்னஸில் வந்து he can take decision. மேனேஜர் ட்ரிவன் பிஸ்னஸில் ஹெட் ஆஃபீஸில் வந்து ஒரு கால் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்ட்டை ஒரு கஸ்டமருக்கு கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணியிருக்கோம், கெஸ்ட் வந்து அந்த ப்ராடக்ட் சரியில்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அப்போ மேனேஜர் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு வந்து ஹெச்ஓவில் வந்து நான் அப்ரூவல் வாங்கணும், இல்லைனா வந்து என்னோட சேலரியில் அவங்க டிடக்ட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி he can't take immediate calls. But then an entrepreneur on spot can take immediate calls. Okay, so that உங்களால் வந்து ஆப்ரேஷனலாக, ஓகே, ஃபினான்ஷியலாக if you have money you can invest. But then operationally if an entrepreneur is there to run the outlet, it is always better. This is one ரெண்டு பக்கமும் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் franchising could be one area which you can take to grow. The other area, as you said, you can also grow through your own branches, your own branches or a franchisee branches. Okay, and most importantly, franchisee is not the for any branch for that matter. நான் நார்மலாக சொல்கிறேன், franchisee is not the way to make money. Okay, franchisee is the way where you grow. Okay, eventually money is the output eventually, but franchise நான் ஒரு franchisee விற்று அதில் லாபம் பார்க்க முடியாது. டெஃபினெட்லி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பிராண்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசபிள் பிராண்ட்ஸா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு பிராண்ட் வந்து நான் ஃப்ரான்ச்சைஸிக்குள்ளே போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் வெதர் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் ஃப்ரான்ச்சைஸ். ஓகே, ஸோ அதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அந்த க்ரைட்டீரியாஸ் என்னன்றதை வச்சு தான் நம்ம அசஸ் பண்ண முடியும். நாங்கள் we do a 12-point feasibility analysis. ஓகே, ஏன்னா வந்து ஃப்ரான்ச்சைசிங்கிறது as Mr. Nirmal rightly told, அது வந்து you need to ensure that it is franchisee centric organization. Okay, when I say franchise, there are 3 stakeholders. Franchising போயிட்டோம், franchisor, franchisee and then end consumer. Okay, அப்போ வந்து you need to ensure that all these 3 stakeholders are in a winning, equally benefited. Okay, அப்போ first you need to think from franchisee perspective. In case if he is taking my franchisee, okay, can I support him? Okay, and then if at all he is investing some amount, what would be his return on investment? Okay, what would be his growth rate? What would be his velocity? அவரோட கஸ்டமர் ரிட்டன்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? அவருக்கு நம்ம எப்படி இன்கேஸ் ஆஃப் ஏதோ ஒரு டிப் இருக்குன்னா நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் யூ நீட் டு என்ஷூர். இதே இப்போ நான் யாருக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறேனோ அந்த ப்ரொபோசலை எனக்கு யாராவது ஃப்ரான்ச்சைசி கொடுத்தா நான் எடுப்பேனா? அப்போ அது நல்ல ப்ரொபோசலா? ஓகே, if I have proper answer to all these things, then you are good to franchise. Okay, so we see certain basic parameters before, as you said, we do a 12-point analysis to understand the brand whether it is franchisable or not. So ஒரு பிராண்டா நீங்க வந்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம முதல்ல நம்மளே வந்து இந்த 12-point analysis எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நமக்குள்ள சில கேள்விகள் கேட்டுக்கணும். நம்ம இதுக்கு ரெடியா இருக்கோமா? நம்ம ரெடியா இருக்கோமா? Are we ready? Okay, franchise readiness is very very important to get into franchising. So அந்த franchise readinessக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, first and most important thing, okay, am I a known brand? நான் வந்து ஒரு known brand-ஆ இருக்கேனா? நான் வந்து
நோன் பிராண்ட் அப்படின்னா உலகத்துக்கே தெரிஞ்ச பிராண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ப்ராபப்ளி அந்த ஏரியாவில் தெரிஞ்சிருக்கிற பிராண்டா, அந்த ரீஜனில் தெரிஞ்சிருக்கிற பிராண்டா, இஸ் இட் அ நோன் பிராண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் am I on profits ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நான் முதல்ல வந்து என்னோட லாபங்கள் சீட் வர வருதா, ஸோ அது வந்து மந்த் ஆன் மந்த் எனக்கு கிளியராக இருக்குது. ஓகே, அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், do I have a standard operating procedure? ஏன்னா நான் ஃப்ரான்ச்சைசிங் போகிறேன்னா அவங்க அதை பண்ணணும். என்னோடய ஃப்ரான்ச்சைசி நான் என்ன பண்ணுறனோ அதை அவங்க பண்ணணும். முதல்ல ஃப்ரான்ச்சைசிக்கு லாபகரமான தொழிலாக இருக்கணும். ஸோ ஃப்ரான்ச்சைசிக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருந்தால் தான் அவங்க வந்து அந்த மாடலை நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அவங்க அந்த பிராண்ட் அப்படியே காலப்போக்கில் வளர்த்துருப்பாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க இதெல்லாம் மறந்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் when they get into franchising, இந்த ரெடினஸ்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபைனலி get into the legal part of franchising between franchising. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரியான ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும் இல்லை ஃப்ரான்ச்சைஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றப்போ நிறைய மக்களுக்கு வந்து பயனடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸ்போ ஒன்று பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்போ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த எக்ஸ்போவோட டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஈவெண்ட் வந்து வியாபார் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணுறாங்க. ஒன்ஸ் when we heard இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே then we thought we should join hands with such an event management company where because இந்த கோவிட் டைமுக்கு அப்புறம் ஹார்ட் டைம்ஸுக்கு அப்புறம் வந்து எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கெட் இன் டு பிஸ்னஸ் பிகாஸ் தே சே பிஸ்னஸில் எனக்குன்னு ஒரு இஃப் ஐ ஓன் சம்திங் வேர் ஐ மேக் மணி அவுட் ஆஃப் தட், ஓகே, ஐ ஹாவ் அ லாங்கிவிட்டி, எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்காது. அதே மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம், இந்த கோவிட் ஸ்டேஜுக்கு அப்புறம் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் விச் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றதுனால வி செட் ஓகே வி வில் கெட் இன் டு திஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாபாரில் இது வந்து மார்ச் 19th and 20th 2022 நடக்குது. இந்த ஈவெண்ட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு ஒரு பக்கம் வந்து பிராண்ட்ஸ் விச் ஆர் ரெடி டு ஃப்ரான்ச்சைஸ். ஓகே, நான் வந்து ஃப்ரான்ச்சைசிங்கில் இருக்கிற பிராண்ட்ஸ், இந்த பிராண்ட்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது பலதரப்பட்ட வெர்டிகல்ஸ்லேருந்து பிராண்ட்ஸ் வராங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து there are hundreds of industries which is there in the market. ஸோ டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் அவங்களோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸிபிட் பண்ண போகிறாங்க. பிக் 5 அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் அட்வைசரி கம்பெனி இஸ் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் ஈவெண்ட். ஹூ வில் அட்வைஸ், இப்போ நீங்களே ஒரு பிராண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வரீங்க, அந்த ஐடியாவை வந்து we have to convert into business அப்படின்னு சொன்னால் பிக் 5 இஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ. இந்த பக்கம் ஃப்ரான்ச்சைசிங், இந்த பக்கம் ஸ்டார்ட் அப் அட்வைசரி இருக்காங்க. ஸோ ஹூ ஷுட் கோ தேர்? பீப்புள் who want to start a business should be there. ஸோ என்ன ஏஜ் கேட்டகரியில் என்ன பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க இந்த எக்ஸ்போக்கு வரலாம்? இந்த ஈவெண்ட்டுக்கு ஆல் ஏஜ் கேட்டகரிஸ் ஆர் அலவுட், whoever is ready to start a business. That's the first இது. நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நீங்கள் வந்து உங்கள் கரியரை விட்டுருப்பீங்க ஒரு ஸ்டேஜில், அதுக்கப்புறம் குழந்தைங்கள பார்த்துக்கணுன்னு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு கரியரை ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் you have business opportunities for moms. ஸோ mompreneurs can attend. ஓகே, நீங்கள் வந்து ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர், 2ஆம் தலைமுறை ஆண்டர்ப்ரனர், உங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பார், அதை நான் எடுத்து பண்ணலான்னு ஆர்வமாக ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பேன். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து அதில் ஸ்டண்டட் க்ரோத் இருக்குது, என்னால் வந்து இதுக்கப்புறம் நான் இனோவேட் பண்ணி வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னால், புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் கேன் கெட் இன்டு இட். அண்ட் as I said, salaried class who wants to do passive income. நான் வந்து வெறும் முதலீட்டாளராக மட்டும் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் இன் திஸ் ஈவெண்ட். ஸோ the businessindia.com இதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கொடுக்குறீங்க, அண்ட் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இளைஞர்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து if someone wanted to start a business but then எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்றவங்க எங்களை அப்ரோச் பண்ணலாம். ஓகே, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் we will get to know more about their core competency, அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அந்த பிஸ்னஸ்க்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் லெவல் எங்கே இருக்குது, அவங்களோட கன்சர்ன்ஸ் என்ன, அதெல்லாம் பேஸ் பண்ணி we will do a psychometric analysis of them. அப்புறம் அவங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரியில் சூட்டபுளாக இருக்கும், ஏன்னா there are lot of industries. ஸோ அவங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் சூட்டபுளாக இருக்கும், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியோட க்ரோத் ட்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்குது, லாஸ்ட் 5 years எப்படி இருந்திருக்கு, ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, இதை மாதிரி அனலைஸ் பண்ணி we will help them on identifying a business opportunity which is startup advisory. It could be franchising or new business, and then there is already a brand. நிறையா பேர் வந்து அந்த பிராண்டை வந்து நல்ல பிராண்ட் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் தென் ஃபார் சம் ரீசன் அவங்க ஒரே இடத்துல இருக்காங்க. திருநெல்வேலியில் ஒரு அல்வா கடை இருக்குது, தே வாண்டட் டு வெஞ்சர் அவுட். ஓகே, தே ஹாவ் அ கிரேட் ப்ராடக்ட், டிமாண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் வந்து அவங்க வந்து அங்கேயே தான் இருக்காங்க. அப்படின்னா இப்போ அவங்கள எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், அவங்களோட க்ரோத் எப்படி பண்ணலாம்? ஒரு கடை ஒரு அவுட்லெட் தான் இருக்கணும்னு இல்லை, if it is got 10-15 outlets also, we will help them on expansion. We will basically be their growth partners. Okay, நம்ம அவங்களோட கரண்ட் பிஸ்னஸ் மாடலை ரிவ்யூ பண்ணுவோம்,
அவங்க எப்படி பிஸ்னஸ் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பிஸ்னஸில் இண்டஸ்ட்ரி க்ரோத் ரேட் என்ன, அவங்க காம்படிட்டர்ஸ் அவங்களை எப்படி பொசிஷன் பண்ணியிருக்காங்க, இவங்க அவங்களை அவுட் பர்ஃபார்ம் பண்ணணும்னா என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண முடியும், அதுக்கு இவங்க எக்யூப் ஆகிக்கிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் இவங்களை எப்படி இவங்க எக்யூப் பண்ணிக்கணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிஸும் கொடுப்போம். ஃபண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ வந்து ஃபண்டிங் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து க்ரோ பண்ணுறதுக்கு கேபிட்டல் வேணும்னா அதுக்கும் வி ஹெல்ப். தென் ஒரு நல்ல பிராண்டு அதை ஃப்ரான்ச்சைஸ் மூலிமா அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் ஆஸ் யூ ரைட்லி டோல்ட் வி வில் டூ தட் 12-point feasibility study and see if that brand is first franchisable. In case if they don't have what it takes to become a franchisor, we will guide them on the process. ஸோ இப்போ ஒரு 10 பிராண்ட் இருக்குன்னு எடுத்துப்போம், 10ல் 8 பிராண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது, ஒரு 2 பிராண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வருது அப்படின்றப்போ கண்டிப்பாக 10 பேர் போட்ட உழைப்பு தான் அந்த 8 பேரும் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் 2 பிராண்ட் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. ஏன் 8 பேரால் ஃபெயிலியர் ஆக முடியுது, 2 பேரால் மட்டும் தான் சக்ஸஸ் ஆக முடியுது? சார் இது வந்து பிஸ்னஸை வந்து எப்பயுமே நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஆண்டர்ப்ரனர்ஸில் பார்த்தீங்கன்னா there are 3 levels of entrepreneurs. ஓகே, ஃபர்ஸ்ட்டு we call few people as dabblers. அவங்க என்னென்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ரொம்ப எந்தூசியஸமாக ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பிஸ்னஸை பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வருது, ப்ராப்ளம் வந்தோடனே அந்த ப்ராப்ளமை திருப்பி சால்வ் பண்ணுவாங்க, திருப்பி போவாங்க. பட் தென் செகண்ட் டைம் ப்ராப்ளம் வரும்போது அவங்களுக்கு அந்த மென்டல் ஸ்டாமினா இருக்காது. அப்போ அவங்க என்ன ஆகிறாங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்தோடனே சரி ஃபஸ்ட்டு ஒரு தடவை வரும்போது சால்வ் பண்ணுவாங்க, 2வது வரும்போது சால்வ் பண்ணுவாங்க, 3rd டைம் வரும்போது தே வில் லூஸ் தேர் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் பிஸ்னஸ். தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆண்டர்ப்ரனர் ஹூ இஸ் கால்ட் அஸ் அ ஸ்ட்ரெஸ்ஸர். இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ப்ராப்ளம் இவரும் அதே எந்தூசியாசம் லெவலோட பிஸ்னஸ் ஆரம்பிப்பார், ஒரு ப்ராப்ளம் வரும், ஹீ வில் அகைன் மூவ் ஃபார்வர்ட். ஹீ வில் திருப்பி இன்னொரு ப்ராப்ளம் வரும், அகைன் ஹி வில் மூவ் ஃபார்வர்ட். ஸ்ட்ரெஸ்ஸரை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் இஸ் நாட் அ ஆப்ஷன், ஹி வில் கீப் ட்ரைங். ஓகே, ஃபார் ஹிம் ஃபெயிலியர் இஸ் நாட் அ சாய்ஸ். ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஹீ வில் ரீச் இஸ் கோல். ஸ்ட்ரெஸ்ஸர் இஸ் சம்மன். டேப்லர் வந்து பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணுவார், அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ப்ராப்ளம் வரும்போது கோலை மாற்றிடுவார். சரி எனக்கு இந்த பிஸ்னஸ் சரியில்லை, நான் வேறு பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை நான் இந்த கம்பெனியில் எனக்கு வந்து எனக்கு வந்து பாஸ் வந்து சரியில்லை, இல்லை வந்து ஏதோ இட் கேன் பி இன் கம்பெனி ஆர் இட் கேன் பி இன் பிஸ்னஸ் ஆல்சோ. பட் தென் ஸ்ட்ரெஸ்ஸர் வந்து எவ்ரி டைம் அ ப்ராப்ளம் கம்ஸ் ஹி வில் ஹாவ் த பர்பஸ் இன் மைண்ட். நான் எதுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னா நினச்சேன்ற பர்பஸ் வில் ஹோல்டு. ஓகே, அந்த எதுக்கு நான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தேன்ற பர்பஸ் வில் டிரைவ் இன் எவ்ரி நெகட்டிவ் சிச்சுவேஷன் ஹி வில் கீப் கோயிங். There is one more class of people called as masters. இவங்க வந்து there are very few, like you can say Elon Musk. எப்படின்னா when they will get into business, they will go, ஒரு ப்ராப்ளம் வரும்போது they will immediately have a setback, ஒரு பேக் ஸ்டெப் எடுத்து they will start doing why analysis. ஓகே, என்ன தப்பு பண்ணும், நம்ம என்ன பெட்டராக நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த சுச்சுவேஷனில் வேறு என்ன கம்பெனி இருந்திருக்காங்க, இதே சுச்சுவேஷனில் அவங்க என்ன டெசிஷன் எடுத்தாங்க, நான் என்ன பண்ணால் இன்னும் பெட்டராக பண்ணலாம், என் சைடில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், அண்ட் தென் தே வில் அகைன் கெட் இன் டு பிஸ்னஸ். ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆல்சோ வில் ரீச் தி கோல், ஸ்ட்ரெஸ்ஸர் வில் ஆல்சோ ரீச் த கோல். பட் தென் மாஸ்டரோட கோல் டு சக்ஸஸ் வில் பி ஸ்லைட்லி ஈஸி. ஸ்ட்ரெஸ்ஸர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்திக்கிட்டு போவார். டேப்லர் வந்து he will change strategies. ஓகே, மாஸ்டர் வந்து வில் நாட் சேஞ்ச் தி கோல், he will change the strategy. நீங்கள் சொன்ன 10ல் 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அவங்க வந்து பிஸ்னஸ்க்கு வந்ததுக்கு ரீசனே வந்து அவங்களுக்கு ஜாப் செட் ஆகிருக்காது, இல்லைனா வந்து பிஸ்னஸ்க்கு வந்தால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம்னு நினச்சிருப்பாங்க, பிஸ்னஸில் வந்தால் தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம்னு நிறைய பேர் அது மாதிரி நினைக்கிறாங்க. ஆக்சுவலி பிஸ்னஸில் வந்து டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஜாப்னா வந்து காலையில் 9 o'clock போகணுன்னா 9 o'clock போகலன்னா உங்களை யாராவது ஒருத்தர் கேட்பாங்க, ஆனால் பிஸ்னஸில் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி போனால் தான் கரெக்டாக அந்த பிஸ்னஸ் வந்து ப்ராக்ரெசிவாக இருக்கும். ஜாபில் ஒருத்தங்க கேட்க இருக்காங்க, அதனால் நம்ம டிசிப்ளின்டாக இருப்போம். ஆனால் பிஸ்னஸில் உங்களை கேட்க யாரும் இல்லைன்றனால நம்ம அப்படியே கொஞ்சம் கேஷுவல் ஆட்டிடியூடோடு இருப்போம். ஸோ தட் குட் பி அ ரீசன் ஃபார் ஃபெயிலியர். ஏதோ ஒரு டயத்தில் அப்படி தான். ப்ரீ ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூல்ஸ் ஆரம்பிப்பாங்க, எல்லாருமே ப்ரீ ஸ்கூல்ஸ் ஆரம்பித்தாங்க. ஒரு டயத்தில் சலூன்ஸ் ஆரம்பித்தாங்க, எல்லாருமே சலூன்ஸ் ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து டக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பூமில் இருக்குன்னா டக்குன்னு அதுக்குள்ளே வந்துடுவாங்க. டைம்லினஸ் டு த மார்க்கெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த டைமில் வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய யூடியூபர்ஸ் இப்போ வராங்க. ஜியோ வந்ததுக்கப்புறம் பெனிட்ரேஷன் லெவல் லைக் வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ட்ரெயிலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஆல்மோஸ்ட் 5 hours a day people spend on mobile. பட் தென் இது ஒரு 10 yearsக்கு முன்னாடி இந்த யூடியூபர்ஸ் வந்திருந்தா இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்கன்னா இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ டைம்லினஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஐ வுட் சே இஸ், ஐ வுட் சஜஸ்ட் இஸ் you need to have a strong vision, you need to be so committed to the goal, and then you need to ensure that உங்களுக்கு வந்து
யூ ஆர் ஹேவிங் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, யூ நீட் டு என்ஷூர் தட் யூ ஆர் ஆடிங் வேல்யூ டு யுவர் கஸ்டமர்ஸ். ஆஸ் லாங் ஆஸ் யூ ஆர் ஆடிங் வேல்யூ டு கஸ்டமர்ஸ், யூ நீட் நாட் வரி அபவுட் காம்படிட்டர்ஸ் ஆர் எனி ஒன் எல்ஸ். யூ ஜஸ்ட் நீட் டு பி கஸ்டமர் சென்ட்ரிக், கஸ்டமர் ஃபோக்கஸ்ட். ஓகே. till that no one can push you down. ஓகே. ஸோ கடைசியாக ஒரு கொஷின் என்னென்னா, இப்போது பிஸ்னஸ் இருக்குது, மைண்ட் செட் இருக்குது, ஐடியா இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக எதிர்பார்க்கறது ஒன்று இருக்கும், ப்ராஃபிட் அப்படின்னு. ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸை ரன் பண்ணுறது எப்படி அண்ட் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்? நிறைய பேர் ஆக்சுவலி இந்த பிஸ்னஸில் வரும்போதே டேரெக்டாக அந்த ப்ராஃபிட்டுக்குள்ளே போயிடுவாங்க. நான் அதை தான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து யூ நீட் டு, ஐ திங்க் நிர்மல் ஆல்ரெடி டோல்ட், ஃபர்ஸ்ட் யூ நீட் டு என்ஷூர் தட் யூ ஹேவ் அ பேஷன் and that passion solves a problem of someone, and then அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பேருக்கு மட்டும் இருக்கக்கூடாது, பெரும்பாலான மக்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கணும். அண்ட் தென் அந்த ப்ராப்ளமுக்கு கஸ்டமர் பே பண்ண ரெடியாக இருக்கணும். இது 4 இருந்துச்சுன்னா 5th தான் ப்ராஃபிட். ஓகே, நம்ம டேரெக்டாக ப்ராஃபிட்டை போகக்கூடாது. இந்த 4 இருக்கும்போது ஐ திங்க் ப்ராஃபிட் வந்து இஸ் அ பை ப்ராடக்ட். ஓகே, நீங்கள் ப்ராஃபிட்டை நோக்கி போகணுன்னே கிடையாது. யூ நீட் டு என்ஷூர் தட் யூ ஹாவ் அ கிரேட் ப்ராடக்ட் அண்ட் யூ கேன் ஆட் வேல்யூ டு யுவர் கஸ்டமர்ஸ். ஓகே, ப்ராஃபிட் இஸ் அ பை ப்ராடக்ட். நம்ம வந்து கஸ்டமர்ஸ் இப்போ வந்து ஜெஃப் பெசாஸ் அமேசானோட ஃபவுண்டர் வந்து அவரோட விஷன் வந்து இஸ் நாட் டு மேக் க்ரோர் அண்ட் லைக் $1 billion கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்ற விஷன் கிடையாது. மணியில் வந்து உங்கள் விஷன் இருக்க முடியாது. நீட் டு ஹாவ் அ பிளாட்ஃபார்ம் வேரின் குளோபலி என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் என்னோட பிளாட்ஃபார்மில் கிடைக்கணும் அப்படின்றதா அது விஷன். அந்த விஷன் அவர் அச்சீவ் பண்ணிட்டாலே ப்ராஃபிட் வந்துட போகுது. ஆனால் ப்ராஃபிட்டை நோக்கி அவர் போனார்னா இந்த விஷன் அச்சீவே பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் முன்னாடி நீங்கள் விஷன் வச்சுக்கோங்க. ஓகே, ப்ராப்ளி வாட் எவர் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ உங்களுக்குன்னு உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு விஷன் வச்சுக்கோங்க. அண்ட் தென் அந்த விஷனுக்கு நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள். ப்ராஃபிட் வில் டெஃபினெட்லி ஃபால் இன் பிளேஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தெடுத்துக்கு. அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா இந்த எக்ஸ்போ வந்து மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.